ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு மீண்டும் நம்ம மும்பைக்கு வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜியோடைய ப்ரீவியஸ் ஈவெண்ட்ல நம்ம வந்து அடாப்ட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன ஹைலைட்ஸ், அதில் பிளக் இன் ஹைபிரிட்ங்கிறது முதல் முறையாக இந்தியாவுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் காமிச்சாங்க இல்லையா? ஆனால் இப்போ அந்த வண்டியை நமக்கு ஷோகேஸ் பண்ணிட்டாங்க. எஸ், இதோ நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எம்ஜி ஹெக்டர் டொமஹாக். ஓகே, ஆனால் இது வந்து இவி வெர்ஷன். இதில் ரெண்டு வெர்ஷன்ஸ் நமக்கு ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இவி ஒன்லி, அதுக்கப்புறம் பிளக் இன் ஹைபிரிட் அப்படிங்கிற ரெண்டு வெஹிக்கிள்ஸ் நமக்கு ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இவி வெர்ஷன் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்காக ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ நான் வந்து எடுத்து வரேன். இந்த இவி வெர்ஷனுடைய பிரைசிங் நீங்கள் முதல்ல மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். முதல்ல பேஸ் பிரைசிங் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ். நீங்கள் வெஹிக்கிளுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் பே பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு உங்களுடைய ரன்னிங் ஏற்ற மாதிரி 4.9 rupees per kilometer அப்படிங்கிற இஎம்ஐ நீங்கள் கட்டிக்கிற ஆப்ஷன். ஸோ அதனுடைய ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13.99 அப்படிங்கிற பிரைஸில் இந்த வெஹிக்கிளுக்கான பேஸ் பிரைசிங் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆக்சுவலி நல்லா இருக்கு இல்லையா? ஆனால் வண்டியோடைய ஆக்சுவல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19.49 அப்படிங்கிற பிரைசிங்ல உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 19.5 lakhs அப்படிங்கிறது எக்ஸ்ஷோரூம் பிரைசிங்காக வச்சிருக்காங்க ஸ்டார்டிங் லெவல் வேரியண்ட்டுக்கு. டாப் அண்ட் வெர்ஷன்ஸோடைய பிரைசிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். மொத்தம் இந்த வண்டியில் 3 வேரியன்ட்ஸ் அவைலபிளாக இருக்கு. அண்ட் சீட்டிங் கன்ஃபிகரேஷன் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 7 seater அண்ட் 5 seater அப்படி ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலும் இந்த வண்டியோடைய பேட்டரி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 69 kWh பேட்டரி பேக், 69 kWh பேட்டரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு சார்ஜுக்கு 517 கிலோமீட்டர் ரியல் வேர்ல்ட் ரேஞ்சில் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல் வேர்ல்டு எப்படியும் 450 அப்படின்னு வச்சாலுமே இவ்வளோ பெரிய வண்டி 7 seater, இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ், எக்கச்சக்கமா ஃபீச்சர்ஸும் மல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு மேசிவ் எஸ்யூவியா இருக்கு. வாங்க இந்த வண்டியில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஈவியோடைய பவர் ட்ரெயின் பற்றி நம்ம ஆக்சுவலி பேசிடலாங்க. இந்த வண்டியில் வரக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 69 kWh எல்எஃப்பி பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க லித்தியம் அயான் கெப்பாசிட்டியில். ஸோ ஒரு சார்ஜுக்கு 513 ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. நம்ம ரியல் வேர்ல்டு கண்டிஷன்ஸில் எப்படியும் நம்ம வந்து ஒரு 450 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்கிறது ஒரு ரியல் வேர்ல்டு கண்டிஷன்ஸோட நம்ம எதிர்பார்ப்பாக இருக்குது. ஜென்ரலாகவே இது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வெஹிக்கிள். இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல்ஸ் தான் பவர் போகுது. அப்படின்னு இருக்கும்போது இவ்வளோ பெரிய வெஹிக்கிளுக்கு ஓரளவு சார்ஜ் ஏறுதுங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, இதில் குறிப்பாக இந்த பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 15 years மற்றும் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ்க்கு வாரண்டி வந்து பேட்டரிக்கு மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, மோட்டருக்கும் பேட்டரிக்கும். வெஹிக்கிளுக்கான வாரண்டி அண்ட் மீதி விஷயங்களுக்கு வாரண்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 years அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி 3 yearsக்கு ரோட் சைடு அசிஸ்டன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுபோக இவங்க பேஸ் ஃபெசிலிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா 4.9 rupees per kilometer அப்படிங்கிற ரேட்டில் வந்து நீங்கள் பேட்டரிக்கு தனியாக இஎம்ஐ கட்டுற மாதிரியும், அண்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வெஹிக்கிளோடைய நீங்கள் செலுத்த வேண்டிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13.9 அப்படிங்கிற ப்ரைசிங்லாம் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நல்ல ப்ரைசிங்காக இருக்குங்கிறது என்னால் சொல்ல முடியுதுங்க பேஸ் பொறுத்தவரை. இதே நீங்கள் பேஸ் எல்லாம் வேணாம், வெஹிக்கில் நீங்கள் அப்ஃப்ரண்ட்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 19.5 lakhsங்கிறது ஸ்டார்டிங் ப்ரைஸாக இருக்குது இவி வெர்ஷனுக்கு. அண்ட் ஆக்சுவலி நீங்கள் ப்ரைஸ் வந்து இங்கே மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். 3 வேரியன்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் டாப் லெவல் எசன்ஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும் 5 seater ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வகையில் வண்டி ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஓட்டும்போது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இது ஈவிங்கிறதுனால டிசைன் வந்து டோட்டலி வேறு மாதிரி இருக்குது. இதே நீங்கள் பிளக் இன் ஹைபிரிட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த வண்டியோடைய லுக்ஸை டோட்டலாகவே வேறு மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய பீரோல்ஸ் உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் ஈவி அப்படின்றது போது ஜென்ரலாகவே சிம்பிளாக இருக்கணும், கிரில் தேவையில்லைங்கிறதுனால இது கொஞ்சம் சிம்பிளாக வச்சுருக்காங்க ஓவரால் லுக்கை பொறுத்தவரை. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கலாம், கொஞ்சம் அக்ரெசிவாக இந்த டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் ஃபினிஷ்லாம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணியிருக்காங்க. சிக்னேச்சர் எல்இடி டிஆர்எல்ஸ் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். கூடவே டியூவல் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது கிரில் கிடையாது, ஆனால் கிரில் மாதிரி ஒரு அப்ளிக் இங்கே ஸ்பெசிஃபிக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கவும் நல்லா இருக்குது. இந்த வெஹிக்கிளில் எடாஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது, 360 degree கேமரா சிஸ்டம், எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கேமரா, அதோடு சேர்த்து எடாஸ்க்கான கேமரா மேலே விண்ட்ஷீல்ட்லையும் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நார்மலாக இப்போ வரக்கூடிய கார்ஸ் மாதிரியே இந்த ப்ரீமியம் சி செக்மெண்ட் எஸ்யூவிங்கிறதுனால இதில் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோடைய ஓவரால் லென்த் உங்களால் பார்க்க முடியும். 4.6 meters கிட்ட வண்டியோடைய நீளம் வந்து வருது. அப்படின்னு இருக்கும்போது இந்த மார்க்கெட்டில் இவி கேட்டகரியில் மஹிந்திரா XUV 9S அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸோட ஈஸியாக கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ராப்பர் 7 seater கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை அப்படின்னு சொல்ல முடியும். இதில் பல டிசைன் ஹைலைட்ஸ் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். போல்டான பாக்ஸியான டிசைனாக பண்ணி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக எஸ்யூவிக்கு ஏற்ற மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ், அலாய் வீல்ஸோடைய சைஸ் அதெல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் நீங்கள் பார்க்கலாம், அலாய் வீல்ஸோட டிசைன்
உங்களால பார்க்க முடியும். 18 இன்ச்ல இந்த டியூவல் டோன் டர்பைன் டிசைன் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரெட் கலர் பிரேக் காலிபர்ஸ் உங்களால பார்க்க முடியும். பார்க்கிறது கொஞ்சம் அக்ரெசிவா நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியும். கூடவே நல்ல ஸ்கொயரிஷ் பெரிய வீல் ஆர்ச்சஸ் உங்களால பார்க்க முடியும். ஃபுல் பாடி கிளாடிங் சைடுல ஃபுல்லாவே வந்திருக்கு உங்களுக்கு. அது போக பிரீமியம் டச்சஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த விண்டோ லைனிங் உங்களால தெளிவா பார்க்க முடியும். கூடவே மேல ரூஃப் ரெயில்ஸ் இருக்கு. இது வந்து ப்ராப்பர் மெட்டல் ரூஃப் ரெயில்ஸ் கிளாசி பிளாக்ல கொடுத்திருக்காங்க. ஆனாலும் மெட்டல் தான், தாராளமா உங்களால இதுக்கு மேல லோடு ஏற்ற முடியும். ஆனா பேனோராமிக் சன்ரூஃபும் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஆக்சசரிஸ்ல ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், லோட் கேரியர் மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு. இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரை உங்களுக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஏராளமான ஃபீச்சர்ஸுமே ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஏர் பேக்ஸ் ரீதியாக 6 ஏர் பேக்ஸ்ங்கிறது எல்லா வேரியன்ட்லையும் ஸ்டாண்டர்டாக இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இதை தாண்டி மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோடைய தேர்ட் ரோடைய ஸ்பேஸ். இந்த விண்டோவே நீங்கள் பார்க்கலாம், இந்த ஏரியாவே இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது தேர்ட் ரோலையுமே கம்ஃபர்டபுளாக ஏன் அளவுக்கு ஒரு ஆள் உட்கார முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் உள்ளே போய் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேக் டிசைன் பார்த்துடலாம். அடுத்தது ரியரோடைய டிசைன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க இம்ப்ரெசிவாக இருக்குது. ஒரு ஜெனரிக்கான நார்மல் SUV மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் பார்க்க டஃப்பாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மாதிரியே டியூவல் இந்த LED டைல் லேம்ப்ஸ் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். உள்ள 3D டிசைன்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோடைய பிராண்டிங் நீங்கள் பார்க்கலாம், இது வெறும் டாமஹாக் கிடையாது, ஹெக்டர் டாமஹாக். ஸோ ஹெக்டரோடைய அடுத்த ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வண்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெக்டர் டொமஹாக் அப்படின்னு அந்த பேரை வந்து நீங்கள் சொல்ல முடியும். நம்ம ஊரில் எப்படியும் டொமஹாக் அப்படிங்கிற பேரில் தான் இதை வந்து கூப்பிடுவாங்க, தெரிஞ்ச விஷயம் தான். பின்னாடி பெரிய மேசிவான ஸ்பாய்லர் இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய ஸ்பாய்லர் நான் இந்த கேட்டகரியில் வேறு எந்த வண்டியில் நான் பார்த்ததில்லை. அண்ட் ஆஸ் யூஷுவல் ரியர் விண்ட்ஷீல்டு, வைப்பர், வாஷர், டிஃபாக் உங்களால் பார்க்க முடியும். ரியா இங்கே பார்க்கலாம், நீங்கள் LED டைல் லேம்ப்ஸோடைய க்ளோஸ்அப் நீங்கள் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது, தனியாக தெரியுது. இந்த மாதிரி வேறு எந்த வண்டியும் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த கனெக்டட் LED டைல் லேம்ப்ஸ் எல்லாம் வந்திருக்கிற அந்த டைமில் இந்த நார்மல் டைல் லேம்ப்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரீஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் பின்னாடி ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்க்கலாம், இங்கே எடாஸ் அப்படிங்கிற பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் எடாஸ் லெவல் 2 இருக்குது. அண்ட் EV இது வந்து ஸ்பெசிஃபிக் EV வெர்ஷன். இதில் பிளக்-இன் ஹைப்ரிட் மாடல் எடுத்திங்கன்னா அது PHEV அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இங்கே பின்னாடி நார்மலாகவே எங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது, 360 டிகிரி கேமரா சிஸ்டம், அண்ட் ஆஸ் யூஷுவல் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தான் இருக்குது. சார்ஜிங் சாக்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோடைய இங்கே இருக்குது, வண்டியோடைய லெஃப்ட் சைடில். நார்மலாக நீங்கள் பெட்ரோல் டீசல் போடுற இடத்துல இங்கே எப்பவும் போல் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து 90 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் DC சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது இந்த வண்டிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அதில் சார்ஜ் போட்டிங்கன்னா அரை மணி நேரத்தில் வண்டி ஃபுல்லாக 80% வரைக்கும் சார்ஜ் ஆகும் அப்படின்னு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அது ஒரு சூப்பரான ஹைலைட்டாக இருக்குது. இப்போ அடுத்து லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெக்டர் டாமஹாக்கை பொறுத்தவரை நீங்கள் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் EV பிளக்-இன் ஹைப்ரிட் எது எடுத்தாலுமே பவர் டெயில்கேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சீட்டில் அதாவது தேர்ட் ரோல் ஆளுங்க இருந்தாங்க அப்படின்னாலுமே ஒரு 200 லிட்டர் வரைக்கும் உங்களால் லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்க முடியும், டீசெண்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃப்ளோர் கடியில் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் தான் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. டூல் கிட் அங்கே இருக்குது, ஜாக்கோட சேர்ந்து வந்துடுது உங்களுக்கு. அண்ட் வெஹிக்கிளோடைய சார்ஜர் இந்த மாதிரி நீட்டாக ஒரு பேக்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பூட் ஏரியாவில் 2 சைட்லையுமே LED லைட்ஸ் இருக்குது. இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம்னு சொல்ல முடியும். ஸோ உள்ளே உட்காந்துட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த அளவு டீசென்ட் ஸ்பேஸ் இருக்கா. அப்படி உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக வேணும்னா 50-50 ஸ்பிளிட் ஃபோல்டிங் தேர்ட் ரோ சீட்ஸும் இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ளாட் ஃபோல்டு பண்ணிவிட்டு செகண்ட் ரோ ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி பெட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். கேம்பிங் பண்ணுறதுக்கும் சரி அண்ட் பெரிய லக்கேஜ் ஷிஃப்ட் பண்ணுறதுக்குமே ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த ஓவரால் லக்கேஜ் ஸ்பேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஸ்பேர் வீல் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஸ்பேர் வீலுக்கு நான் வந்து வண்டி கடையில் கொஞ்சம் தான் பார்க்கணும். ஸோ எஸ், ஸ்பேர் வீல் இருக்குங்க. ஒரு ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன சைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 17 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க ஸ்பேர் வீல். ஸோ டீசெண்டான யூஸுக்கு, டெம்பரரி யூஸ்க்கு அந்த ஸ்பேர் வீல் வந்து பரவாயில்லையா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இந்த பவர் டெயில் கேட்டில் நீங்கள் வந்து கீ மூலமாகவும் ஆப்ரேட் பண்ணலாம், டிரைவர் சைட்லேருந்து ஆப்ரேட் பண்ணலாம், அல்லது இங்கே பின்னாடி வந்து இந்த பட்டனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த MG ஹெக்டர் டாமஹாக் EVயோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாவி பார்த்துலாம். சாவி வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு மாதிரி வித்தியாசமான டெக்ஸ்டரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹை குவாலிட்டி கீ, இது ஃபுல்லி மெட்டாலிக்காக இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவர் சீட்டுக்கு ஃபுல்லி பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. 8-வே பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட். அண்ட் நாட் ஓன்லி டிரைவர், கோ டிரைவருக்குமே வந்து 4-வே பவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பரான விஷயம். ஆக்சுவலி நல்ல ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். அண்ட் கூடவே 2 ஃப்ரண்ட் சீட்ஸுமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷனோடையும் வருது. இது ஏற்கனவே MG வின்சர் மாதிரி கார்ஸ்லையும் இருக்குது. ஸோ இதில் வர்றது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இன்டீரியரோடைய ஓவரால் லுக் உங்களால் பார்க்க முடியும். கொஞ்சம் மாடர்னாகவும் இருக்கணும், அதே சமயம் கொஞ்சம் விண்டேஜ் லுக்கும் தரணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிக்சர் ஆஃப் டிசைன் எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீல் எஸ்பெஷலி பார்க்குறதுக்கு கொஞ்சம் வின்சரோடைய டிசைனை வந்து இன்ஸ்பயர் பண்ணி வந்த மாதிரி தான் இருக்குது. பட் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா இதில் ஃபுல்லி டேனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேனோடைய ஸ்டியரிங் வீல் கலர் வந்து நமக்கு எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு தெரியாது. பட் பார்க்க வித்தியாசமாக இருக்குங்கிறது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ அப்படியே உள்ள ஏறி உட்காருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஓவரால் டேஷ்போர்ட் நீங்கள் பார்க்கலாம். லார்ஜ்லி வந்து MG வின்சர் ப்ரோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் இந்த வண்டியிலையும் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஸ்டியரிங் வீல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த கிராண்ட் வியூ பெரிய
மேசிவான டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் உங்களால் பார்க்க முடியும். இது 15.4 இன்ச் மேசிவான டச் ஸ்க்ரீன் சிஸ்டமாக வந்து கொடுத்துருக்காங்க. இது போல் இவ்வளோ பெரிய டச் ஸ்க்ரீன் இந்த கேட்டகரியில் அட்லீஸ்ட் XCV90 அந்த மாதிரி கார்ஸ்லாம் இல்லை. ஆனால் 99ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் லேஅவுட் வந்து கொடுப்பாங்க. அது இந்த வண்டியில் தெளிவாக கிடையாதுங்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆனால் இதில் ஏராளமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். வெஹிக்கிளோடைய டெயில்கேட்டுக்கு கூட இதுலேயே வந்து ஃபுல் கண்ட்ரோல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி நோண்டுறது கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஆனால் ஏராளமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, அது போக 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம். அது எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தேடுறதுக்கு தாங்க டைம் ஆகுது. இருங்க ஒரு நிமிஷம். இது ஏசியோடைய கண்ட்ரோல். ஸோ சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி வித் ஏர் பியூரிஃபையர் அதுவுமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க. வித் வென்டிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் த ஃப்ரண்ட் சீட்ஸ் அதுவுமே இதிலே வந்து இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கு தனி கண்ட்ரோல் எல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஆனால் இன்கேஸ் நீங்கள் ஏசி யூஸ் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அது பரவாயில்ல, நீட்டுங்க. ஏன்னா எல்லாத்தையுமே இந்த இதிலே வந்து கொடுத்து விட்டாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு டிரைவருக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். டச் ஸ்க்ரீனில் அதை வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. எஸ், இங்கே நீங்கள் பார்க்கலாம் எல்லா வகையான ஃபீச்சர்ஸ். இது போக கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் வந்து ஜியோவுடைய பேர் பண்ணி ஜியோ 7 உள்ள இன்டெகிரேட்டட் இசிமும் இருக்குது. ஜியோவோடைய இசிம் அதை பேஸ் பண்ணி நீங்கள் பல இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸு அண்ட் யூடியூப், ஓடிடி கான்டென்ட் எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஜியோ 7 இருக்கா, அதுபோக நீங்கள் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி ஆப் ஸ்டோரில் நீங்கள் அதுவும் பயன்படுத்திக்கலாம். வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபங்க்ஷன்ஸ், இன்பாக்ஸு, தீமு, SOATA, யூசர், கேபின் மோட்ஸ், ஸோ பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நான் டைம் இருந்தால் நிறையவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. அந்தளவுக்கு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, மியூசிக் அப்படின்னு போனீங்கன்னா இதில் உங்களுக்கு ஜியோ 7 அண்ட் அது போக நீங்கள் ஆஃப்லைனில் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே தாராளமாக பண்ணிக்கலாம். ஹெட்லாம்ப்ஸோடைய கண்ட்ரோல்ஸுமே இங்கே ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ஹெட்லாம்ப்ஸை நீங்கள் கண்ட்ரோல்லே வச்சு ஆட்டோவில் வச்சு விட்டீங்க அப்படின்னா ஹை பீம் கண்ட்ரோல்ஸ் வின்சர் போலவே இங்கே நீங்கள் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸும் இருக்குது, ஆட்டோ வைப்பர் ஃபங்க்ஷனும் வந்து இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் வெஹிக்கிளோடைய டிரான்ஸ்மிஷன் செலக்டர். பார்க்கிங், ரிவர்ஸ் நியூட்ரல், டிரைவ் இது வின்சர்லேருந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோலுமே இன்டெகிரேட் பண்ணி இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஸ்டார்டர் பட்டன் இங்கே இருக்குது ஸ்டீரிங்கோடைய லெஃப்ட் சைடில். ஸோ அது நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வின்சர் மாதிரி உள்ள ஏறி உட்காந்தோடனே ஸ்டார்ட் ஆகிற ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 360 கேமராவுடைய கிளாரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா 360 அப்படின்னு ஆன் பண்ணால் தெரியும். இதில் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஃபங்க்ஷன் மோடும் கொடுத்துருக்காங்க. அதாவது 540 டிகிரி, அது வந்து டாட்டா அப்படி சொல்லுவாங்க. ஸோ டாடா அண்ட் மஹிந்திரா கொடுத்த மாதிரி இவங்களுமே அந்த கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட் மோடுமே 360 டிகிரி கேமராவில் கொடுக்குறாங்க. அதுபோக வீல் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே இருக்குது. வீல் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிறதுக்கு அந்த வியூமே வந்து கொடுத்துருக்காங்க. இத்தனை ஃபீச்சர்ஸ் இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸர் பார்த்தீங்கன்னா இதுவுமே வின்சரில் நம்ம பார்த்த போல தான் இருக்குது. இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் பட்டன்ஸ் எல்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் ஆக்சுவலி ஏசிக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வின்சர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ வின்சர் மாதிரியே இந்த கண்ட்ரோல்ஸ்லேயே நீங்கள் ஏசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமும் கண்ட்ரோல் பண்ணி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். கட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃபேன் ஸ்பீட் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ வின்சர் மாதிரியே இதில் நீங்கள் இதை பண்ணிக்கலாங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இதை தாண்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது பாருங்கள். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஆவரேஜ் இது மைலேஜ், இது மீட்டர் கன்சம்ஷன். ஸோ என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் டீசெண்டாக பார்த்துக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. இதை தாண்டி இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரை டிரைவ் மோட்ஸுமே இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் மோடுங்கிற செலக்டருக்குள்ளே போனீங்கன்னா டிரைவ் மோட்ஸில் ஈகோ, ஸ்டாண்டர்ட், ஸ்போர்ட், கஸ்டம் அண்ட் ரீஜன் லெவல்ஸ்லையுமே ஸ்ட்ராங், இன்டெலிஜென்ட் வரைக்குமே வந்து மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களால் கவனிக்க முடியும். ஓவரால் இன்டீரியர் குவாலிட்டி சிறப்பாக நல்லாவே இருக்குது. எல்லா பக்கமே வந்து லைட் கலர் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஹையஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டோர் ஃபுல்லாகவே இங்கேயும் சாஃப்ட் லெதரெட்டு, ஆம்ரெஸ்ட்டுமே முழுக்க சாஃப்டாக நல்லா இருக்குது. அண்ட் ஓவரால் இங்கே நீங்கள் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் பார்க்கலாம். அப்படியே கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணியிருக்காங்க. மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ரெகுலர் கண்ட்ரோல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி இதில் மிரர் கண்ட்ரோலுக்கு தனியாக ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. வின்சர் மாதிரி அப்படியே விட்டு வைக்கல. ஸோ அது வந்து ஓகே அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஸ்டீரிங் வீல் எதிர்பார்த்ததை போலவே டில்ட் மட்டும் இல்லை, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீலாகவும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி இருக்கும். ஏசி வென்ட்ஸோடைய டிசைன் உங்களால் பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஒரு மாதிரி ஃபைட்டர் ஜெட்டோடைய கண்ட்ரோல் மாதிரி என்னமோ பண்ணியிருக்காங்க. பார்க்க வித்தியாசமாக இருக்குது. அண்ட் இந்த சென்டர் கன்சோல் நீங்கள் பார்க்கலாம். கிராண்ட் சென்டர் கன்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த அளவுக்கு மேலே வந்திருக்கு. ஸோ நல்லா இருக்குது. ஆனால் முழுக்க டேனில் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ எல்லாருக்குமே இது பிடிக்குமான்னு தெரியாது. வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இங்கே நீட்டாக பெருசாக கொடுத்துருக்காங்க. குவைட் நைஸ். அண்ட் இங்கே ஆம்ரெஸ்ட் வந்து ஸ்லைடபிள் இல்லை, பட் பெருசாக இருக்குது. உள்ள டீசெண்டான கூலிங் ஸ்டோரேஜாக கொடுத்துருக்காங்க. கூல்டு நினைக்கிறேன் இது. கூல்டு இல்லை, பட் 12 வோல்ட் உள்ளே ஒரு தனி 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் ஒன்று இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சி டைப்பும் ஒரு ரெகுலர் USB போர்ட்டுமே உள்ளே இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோன்ஸை நீங்கள் ஒழிச்சு வச்சு சார்ஜ் போடணும்னு நினச்சிங்கன்னா. அதுபோக டேஷ்போர்டு கெப்பாசிட்டி, க்ளவ் பாக்ஸ் டீசெண்டாக இருக்குது. டோர்ஸில் பெரிய 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஆடியோவை பொறுத்தவரை இன்ஃபினிட்டி பிராண்டோடைய
10 ஸ்பீக்கர்ஸ் இன்க்ளூடிங் சப்வூஃபர் உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஹைலைட்டாக வந்து அவங்க பேசிக்கிறாங்க. சரியா, அதை தாண்டி மேலே ஆஸ் யூஷுவல் ஆட்டோ டிம்மிங் IRVM உங்களுக்கு வந்துடுது. ஃப்ரேம்லெஸ் யூனிட் இல்லை, டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் LED கேபின் லேம்ப்ஸ் தனித்தனியாக எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ ஓகே. சன்ரூஃப்க்கு இங்கேயே கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. பனராமிக் சன்ரூஃப் உங்களால் பார்க்க முடியும், நல்லா பெருசாக இருக்குது. அது கூடவே ஆம்பியன்ட் லைட்டிங்கும் உங்களுக்கு வந்துடுது சைட்ஸில். ஸோ ஓகே தாங்க, ரைட். இத்தனை ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இந்த வண்டியில் ஏராளமாக அள்ளி கொடுத்துருக்காங்க. இதுபோக MGயோட ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த E-Hub அப்படிங்கிற அந்த ஃபெசிலிட்டிஸில் நீங்கள் வெஹிக்கிள் ட்ராக்கிங்லேருந்து எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் சார்ஜிங், நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா சார்ஜிங் எப்படி எங்கே பிளான் பண்ணணுமோ அதெல்லாம் கூட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல் அத்தனை விஷயங்கள் இந்த வண்டியில் அள்ளி கொடுத்துருக்காங்க. நைஸ். அண்ட் இது போக சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சாஃப்ட் ஃபினிஷ், இந்த டேஷ்போர்டு சாஃப்ட் ஃபினிஷ் சூப்பராக இருக்குது. இதிலே ஏர்பேக் இருக்குது. ஸோ 6 ஏர்பேக்ஸுங்கிறது பேஸ் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வருது. அது போக ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டெசன்ட் கண்ட்ரோல் அப்படின்னு ஏராளமான ஃபீச்சர்ஸ் அள்ளி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் தான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். டேஷ்போர்டு லுக் அண்ட் வியூ நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட், இப்போ வாங்க பேக் சீட் போய் பார்ப்போமா. MG Hector Tomahawk EVயோடைய செகண்ட் ரோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவர் சீட் வந்து என் ஹைட்டுக்கு ஆக்சுவலி GS முன்னாடி உட்காந்துருக்காரு. ஸோ ஓவரால் ஸ்பேஸிங் நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து எனக்கு ஸ்பேஸ் தாராளமாகவே இருக்குது. இந்த சீட் செகண்ட் ரோ சீட்டை நீங்கள் தாராளமாக ஸ்லைடிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஸ்லைடிங் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஃபுல்லாக பின்னாடி தள்ளிங்கன்னா இந்த அளவுக்கு ஓவரால் ஸ்பேஸ் இருக்குது. லெக் ரூம் அண்ட் நீரும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஹெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வண்டி கொஞ்சம் பாக்ஸி ஷேப்பில் இருக்குங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே பனராமிக் சன்ரூஃப் இருந்தாலுமே ஹெட்ரூம் நல்லா இருக்குது. இங்கே ஏராளமான ஃபீச்சர்ஸ் அண்ட் நிறைய ஃபேன்சி விஷயங்கள் இருக்கிறது உங்களால் கவனிக்க முடியும். தனித்தனி இண்டிவிஜுவல் LED கேபின் லேம்ப்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. AC வென்ட்ஸ் இங்கே மேலே ரூஃபில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெளிவாக பார்க்க முடியுது. அதுபோக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன் ஷேட்ஸுமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய விண்டோக்கு இது நீட்டாகவே கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மெட்டீரியல் குவாலிட்டிக்கு குறிப்பாக கவனம் செலுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். எல்லா இடத்துமே சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ், லெதரட் பேடிங், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. டோர் முழுக்க அப்படி தான் இருக்குது. பாக்ஸி டிசைனில் இந்த டோர் ஹேண்ட்லிங் உங்களால் பின்னாடி பார்க்க முடியும். நல்லா ஈஸி ஃபெதர் டச்சாக தான் இருக்குது. அண்ட் இன்ஃபினிட்டியோடைய பிராண்டட் ஸ்பீக்கர்ஸுங்கிறது 10 ஸ்பீக்கர்ஸ் இன்க்ளூடிங் சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பர். கேபினுடைய அகலம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அகலம் டீசெண்டாக இருக்குது. 3 பேர்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி தான் உட்கார மாதிரி தான் இருக்கும். பட் ஓகே, ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 பேர் ஒல்லியாக இருக்கிறவங்க கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்கிற என்னுடைய கருத்து. ஆனால் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 ப்ராப்பர் இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுபோக இந்த செகண்ட் ரோ சீட்டை நீங்கள் தாராளமாக ரிக்ளைனும் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ரிக்ளைன் பண்ணிவிட்டு உங்களால் ரிலாக்ஸ் பண்ணி தூங்கிட்டு ட்ராவல் பண்ண முடியுங்கிறது ஒரு நல்ல பாயிண்டான விஷயம். அப்படி 2 பேர் தான் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று நல்ல பெரிய ஆம்ரெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த இன்டீரியர், இந்த EVயோட இன்டீரியர் முழுக்க இந்த டேன் கலர் வந்து நிரப்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கப் ஹோல்டரை கூட டேனில் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே. அதுபோக இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியருக்கு தனியான ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோலர் இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஏசியோடைய ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோலர் டிஜிட்டல் டிஸ்பிளேயோட இங்கே பின்னாடி வருது. இந்த பேனல் ஃபுல்லாகவே பியானோ பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமம், ஆனால் பரவாயில்லையா இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். இங்கே தனியாக செகண்ட் ரோக்கு வந்து ஒரு ரெகுலர் USB அண்ட் ஒரு C டைப் USB சார்ஜிங் போர்ட் அப்படின்னு தனியாக கொடுத்துருக்காங்க. கூடவே நிறைய ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. எல்லாமே இருக்குங்க. இட்ஸ் குவைட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நான் ஓரளவுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு நீரும் வச்சுட்டு தேர்ட் ரோவில் போய் உட்காந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். தேர்ட் ரோவில் ஸ்பேஸ் இருக்காங்கிறத பார்ப்போம். இந்த MG Hector Tomahawk உடைய தேர்ட் ரோக்குள்ளே போக போகிறோம். அதுக்கு சிம்பிளாகவே ஒரு 1 டச் டம்பிள் டவுன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது டீசெண்டாக இருக்குது. உள்ளே ஏறதுக்கும் வசதி தான் இருக்குது. ஆனால் உள்ள ஸ்பேஸ் எப்படிங்கிறத பார்ப்போம். அப்பா முருகா. ஓகே, இங்கே ஆக்சுவலி அவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேஷன்லேயே வந்து சொன்னாங்க கிட்ஸ் அண்ட் பெட்ஸுக்கு மட்டும்தான் இந்த தேர்ட் ரோ அப்படின்னு. உட்காந்துட்டேன். என்னால் டீசெண்டாக உட்கார முடியுது. ஆனால் வந்து கிராம்ப்டாக தான் இருக்குது. என்னால் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் லிபரேட் பண்ண முடியல. எனக்கு முட்டிக்கு கரெக்டாக இடிச்சிட்டு அப்படியே பிடிச்சி வச்ச மாதிரி உட்காந்துட்டீங்க. ஹெட்ரூம் டீசெண்டாக இருக்குது, ஆனால் நீரும் சுத்தமாக இல்லை. என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க ஓரளவுக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் பெரிய அளவில் இங்கே ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே சில ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு மேலே இங்கே ஏசி இருக்குது பாருங்கள். ஏசி வென்ட்ஸ் வந்து மேலே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. கேபின் லைட்டிங் இங்கே ஒரு பெரிய லைட்டிங் ஸ்ட்ரிப் ஒன்று மேலே ஒன்று நீட்டாக வந்து வந்திருக்கு. அண்ட் இங்கே தனித்தனி கப் ஹோல்டர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே இருக்குது. விண்டோஸ் கொஞ்சம் டீசெண்டாக பெருசாக இருக்குங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தேர்ட் ரோ சீட்ஸை உங்களால் ரிக்ளைன் அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது. ஒரே ஃபிக்ஸட் பொசிஷன் மட்டும்தான். ஆனால் நீங்கள் 50-50 ஸ்ப்ளிட் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது MG Hector Tomahawk EVயோடைய ஒரு குயிக்கான வாக் அரவுண்டுங்க. இங்கே இருக்கிற இந்த க்ரௌடுக்கு இந்த அளவுக்கு தான் எடுக்க முடியுது நம்மளால். ஸோ இந்த வெஹிக்கிளோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். அதை பொறுத்து தான்
வேல்யூ ப்ராபோசிஷன் இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இந்த ப்ரைஸுக்கு ஆக்சுவலி பேட்டரி பேக் 69 kWh பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. 517 கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க. ஸோ ஓவரால் சைஸுக்கு 7 சீட்டருக்கு இந்த அளவுக்கு ப்ரைஸுங்கிறது ஒரு நல்ல வேல்யூவா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி நீங்க பேஸ் எல்லாம் வேண்டாம், நீங்க வெஹிக்கிளை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 19.5 lakhsங்கிறது ஸ்டார்டிங் பிரைஸா இருக்கு, எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். அண்ட் டாப் அண்ட் வெர்ஷனுடைய பிரைஸ் நீங்க மேல ஸ்க்ரீன்ல பார்க்க முடியும். இந்த பிரைஸுக்கு இப்படி ஒரு 7 சீட்டர், இந்த அளவுக்கு பேட்டரி பேக், இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸோட வரக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னு இருக்கும்போது காம்படிட்டிவா இருக்கு அப்படின்னு வந்து இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியும். டிரைவ் பண்ணிட்டு டிரைவ் எப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது டிரைவ் வந்து வேற தனி வீடியோ உங்களுக்கு எடுத்து வரேன். ஆனா இப்போ இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதே வண்டியில பிளக்-இன் ஹைபிரிட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு பின்னாடி அங்க நீங்க வந்து இந்த பிளக்-இன் ஹைபிரிட் இதே வண்டி MG ஹெக்டர் டாமஹாக் பிளக்-இன் ஹைபிரிட் வந்து உங்களால பார்க்க முடியும். அந்த வண்டியை ஏன் தனி வீடியோ கொண்டு வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தனி டெக்னாலஜிங்க, அது வேற லெவல் டெக்னாலஜி. இந்தியாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு அப்படின்னு இருக்கும்போது அது டீடைல் வீடியோ நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துல என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. நீங்க 7 சீட்டர் EV நம்ம மார்க்கெட்ல ஒன்று பாக்குறீங்க அப்படின்னா இந்த MG ஹெக்டர் டாமஹாக் EV-யை கன்சிடர் பண்ணுவீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். நன்றி, வணக்கம்.